சொன்னார்கள், கருப்பு பணம் 100 நாளுக்கு ஒவ்வொரு இந்தியனுடைய பாக்கெட்டிலும் 15 லட்சம் இருக்கும். எல்லாம் நீங்க மருந்து கடையில் மருந்து வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். மோடி ஒரே வாரத்தில் என்னுடைய வாதைகள் இருக்கிறோம். 100 நாளில் நாம் லட்சாதிபதி என்ற கனவில் இருந்தார்கள். இப்பொழுது அமித்ஷா சொல்கிறார், இல்லை நாங்கள் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் தவறாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொன்றாக இவர்களுடைய முகம் தெரிந்து கொண்டே இருக்கின்றது. அருமையானவர்களே, இவருடைய இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி மௌனம் தாய்த்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் வெறுப்பு பெற்றுகளை பரப்பி வருகின்றார்கள். முரட்டுமோடு தாய்த்துக் கொண்டிருக்கிறார். மன்மோகன் சிங்கை மௌனமாக செய்கின்றார். ஆனால் இவர் மௌனம் தாய்த்துக் கொண்டிருக்கின்றார். என்ன மௌனம் தாய்த்துக் கொண்டிருக்கின்றார்? உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று இந்து பத்திரிகை தாவரம் செய்கிறது. பிஜேபியுடைய எம்பிகள் எல்லாத்தையும் கூட்டம் வழங்கி பேசியிருக்கிறாங்க. பிஜேபியுடைய எம்பிகள் எல்லாரையும் அழைத்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வாய்க்கு கூட்டு போட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக அந்த கூட்டத்தில் பேசியார் என்றால் ராஜ்நாத் சிங்கும் பாஜக தலைவர் அமித்ஷாவும் பேசியிருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழலை மறைக்க, இவர்களுடைய ஒரு வருட ஆட்சியின் தோல்வியை மறைக்க இவர்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பாஜகவுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவில் கலகம் ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுது குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை பேசுவதற்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள். அப்படி பல முஸ்லிம் இளைஞர்களை போலி என்று மூலம் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் மாட்டிக்கொண்டார்கள். மோடியும் அமித்ஷாவும் காவல்துறை அதிகாரிகள் பலரும் போலி என்று மாட்டிக்கொண்ட பிறகு கடந்த கடைசி ஒரு வருடமாக நரேந்திர மோடி குஜராத்தில் கடைசியாக இருந்த ஒரு வருட காலத்திலே பாகிஸ்தானில் இருந்து எந்த தீவிரவாதியும் அவரை பிரதேசத்துக்கு வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் வகையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழகத்தில் பாஜக தலைவர் செய்யக்கூடியதெல்லாம் ஏதோ அவர்களுடைய அவசர புத்தினாலோ அல்லது ஏதோ அறியாமையினாலோ செய்யக்கூடிய நிலவும் கிடையாது. அவர்கள் அவ்வாறுதான் பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேச வேண்டும், தலைவர்களை தூண்ட வேண்டும், தலைவர்கள் மூலமாக ஆட்சிக்கு வர வேண்டும். மோடி அப்படித்தான் வந்தார். முதல்வரானார். தன்னுடைய முதல்வர் பதவியை தக்கவைப்பதற்காக அவ்வளவு தீவிரவாதிகள் வந்தார்கள், சுட்டுக் கொண்டார்கள். கோடியான தீவிரவாதிகள் வாயாக மாற்றிக்கொண்டார்கள். அதே மாதிரி தமிழகத்தில் இப்போது நிகழ்த்துகிறார்கள். பேச்சு ராஜா பேச்சு ராஜா தன்னுடைய வீட்டில் ஒரு பெற்றோருக்கு வீழ்த்தப்பட்டது என்று சொல்லிட்டு போனார். தன்னுடைய வீட்டில் நடந்த வாரத்திலே முஸ்லிம்களுடைய புனிதமான நோன்பிருந்து கொண்டிருக்கும் பொழுது, இறுதி பத்திரை நோன்பிருந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் பெற்றோர் வீழ்த்தப்பட்டிருந்தார். பாவம், அதை பாஜகவினரே நம்பவில்லை. நம்பி இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். பாஜகவினரே நம்பவில்லை. ஏனென்றால் பாஜக தலைவர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அல்லது தன்னை ஹீரோவாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் நம்ம தமிழகத்தில் ஒரு திரைப்பட காட்சி கூட உண்டு. நானும் ரவுடி சொல்வது போல இவர்கள் நானும் பாஜக, நானும் இந்து மணிக்காரன், நானும் சிவசேனாக்காரன், நானும் இருக்கின்றேன் பார் என்று காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் தானே குண்டுகளை எரிந்து கொள்வார்கள். பல பேப்பர் கட்டி நம்ம இருக்கிறது, பல வழக்குகள் இருக்கின்றது. இன்னும் ரொம்ப கேவலமா சொல்ல போனா ஒரு அனுமதிச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து இயக்கத்துடைய தலைவர் என்னை யாரா கலந்து போயிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டிலே ஒழிஞ்சிருக்கான். ஏன் தன்னுடைய கட்சி யாரும் தன்னை கண்டு கொள்வதில்லை என்பதற்காக வேண்டி
நான் ஒரு தலைவர் என்னையும் கண்டுகொள்ள நின்றதற்காக வேண்டி தன்னுடைய நண்பருடைய வீட்டிலே ஒதுக்கிறார். காவல்துறை துறை நடவடிக்கை எடுத்து சட்டை போட்டு வந்தாங்க. எங்கடா வந்திருக்காங்க? இது நடந்தது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்திருக்கிறார். பெட்ரோல் கொண்டு எழுந்து ஓடனானே காவல்துறை அவரே சட்டை பிடித்து கொண்டு வந்தது. அவருடைய முகம் கிடைக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் இவர்கள் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து கொண்டார்கள். கொண்டு வந்து விட்டு ஓடி வந்து கொண்டார்கள். அவர்களை தமிழக காவல்துறை சட்டை கொண்டு கொண்டு எடுத்துக் கொண்டு வருகிறது. அவருடைய முகத்திலே கேட்டது. தென்காசியில் என்ன நடந்தது? தென்காசியில் இவர்கள் தன்னுடைய அரசு அலுவலகத்தில் இவர்களே கொண்டு வைத்துக் கொண்டார்கள். இதனை மாற்றிக்கொண்டார்கள். மகாராஷ்டிர மாநிலம் நான்டேட் என்று சொல்லக்கூடிய அரசுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலும் தன்னுடைய அலுவலகத்தில் குதிரை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு தேசிய செயலாளர் என்று காட்டக்கூடிய ஒரு ராஜா பாவம் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. தன்னுடைய வீட்டில் புத்தகத்தான் தன்னை அடையாளம் படுத்த வேண்டும் என்ற மிகவும் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நைட்டு குண்டு வெடிக்குது. காலையில் 4 மணிக்கு இருக்கிறாங்க. தந்தை தீவிர வெள்ளை தொலைக்காக குடிச்சு இருக்கிறாரு. தியாகத்தில் ஒன்றிருந்தான் சொல்லி நான் அதான் சொன்னேன். பாதுகாக்கிறவர்கள் நம்பவில்லை கொண்டு இணையப்பட்டிருக்கிறது. அறிவியாளர்களே இவர்கள் இது போன்ற எல்லா வகையும் செய்வார்கள். தனக்கு தன்மையை தானே குண்டுகளை விழுந்து கொள்வார்கள். தேவைப்பட்டால் ஓடி விழுந்து கொள்வார்கள். இல்லை என்றால் பிரதமர் மோடி போன்று போலியான தீவிரவாதிகளை ஏறிவிட்டு சுட்டுக் கொண்டு பணமும் காண்பிப்பார்கள். ஆக தமிழகத்தில் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு மன்னிக்க வேண்டும். தமிழகத்தில் இவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத துவேஷ பிரச்சாரங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். தமிழகத்தில் இவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போலி பிரச்சாரங்களுக்கு சாகுபடி அளிக்க வேண்டும் என்றுதான் பாப்புலர் இந்தியா களத்தில் இறங்கியிருக்கிறது. பாப்புலர் இந்தியாவில் இந்த முயற்சிகள் தொடரும். இந்த முயற்சிகள் தொடரும். 2016ஆம் ஆண்டு தேர்தலை இவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதுபோன்ற கலவரங்களை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அந்த பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கும் பாஜகவிற்கும் இந்து முன்னணிக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இன்னும் இருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச பயங்கரவாத சக்திகளுக்கும் இப்பொழுது ஒன்றை கூறிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கனவுகள் பாப்புலர் இந்தியா இருக்கும் வரை இந்தியாவில் வீரர்களும் தொண்டர்களும் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அனைத்து ரீதியிலான ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றி இந்த பாசிச சங்க பரிவார சக்திகளுடைய சூழ்ச்சியிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்பதை பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கு நாங்கள் சவாலாக நீங்கள் இந்திய மக்களை ஏமாற்றியது ஒன்று, வட இந்திய மக்களை ஏமாற்றியது ஒன்று. பெரியார் பிறந்த இந்த தேசத்தை இந்த மாநிலத்தை உங்களால் ஏமாற்றிவிட முடியாது. நாங்களும் ஏமாற்ற மாட்டோம் என்பதை இந்த தருணத்தை நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அருமையானவர்களே, நாம் அனைவரும் முன்னெடுத்து இந்த பாசிச சங்க பரிவார சக்திகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தமிழகத்தை தென் மாநிலத்தை இந்தியாவையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த சங்க பரிவார சக்திகளுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக ஓர் அணியில் நின்று எனக்கு முன்னால் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான தற்போது ஆயுதமாக சொன்னது போன்று நாம் அனைவரும் நாம் இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் இன்னும் சாதி ரீதியாகவும் பிளவுபட்டு நிற்காமல் ஓரணியில் என்று இந்த பாசிச சங்க பரிவார சக்திகளை மண்ணை கவ வைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொண்டு தமிழக அரசை நல்ல அனுபவம். ஏன்னா ஏற்கனவே
தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்று தன்மைகளை கொண்டிருந்த பல காவிகளையும் சாதிகளையும் ஓடியை ஒளிந்து கொண்டு கலந்து கொண்டிருந்தார்கள் என்று பாடிய அந்த பிராடு கும்பல்களையும் ஆரம் செய்த அந்த கும்பல்களையும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் ஏற்கனவே அடையாளம் கண்டு வைத்திருக்கின்ற என்ற அடிப்படையில் சொல்கின்றோம். இவர்களை நீங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டு வைத்திருக்கிறீர்கள். இவர்களை நீங்கள் வேறொரு நண்பரோடு முடிக்க வேண்டும் என்றால் எனக்கு முன்பு பேசியவர்கள் கோடிட்டு அதே போன்று இவர்களை பேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் இன்னும் இவர்களையும் இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கும்பலை சேர்ந்தவர்களையும் கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் அனைத்து வாயிலையும் பயன்படுத்தி கைது செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டால் தமிழகம் தன்னுடைய அமைதி பூங்கா என்ற பெயரை எப்பொழுதும் நிரந்தரமாக கட்டமைத்துக் கொள்ளும். அந்த வகையில் தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. இந்த காவி கும்பல்கள் மீதும் காலி கும்பல்கள் மீதும் கோடி கும்பல்கள் மீதும் இந்த கயவர்கள் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் அனைத்து இயக்கங்களும் பாசிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் தகவலுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அப்படி செய்யும் பட்சத்தில் வர இருக்கின்ற 2016 தேர்தலிலும் அதற்கான அறுவடையை நீங்கள் நேரடியாக கண்டுபிடிப்பீர்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு பாப்புலர் இந்தியா நேற்றும் இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நான் ஏற்கனவே குறித்து காட்டிய போது எங்களுடைய இறுதி மூச்சு உள்ளவரை தொடர்ந்து நடைபெறும் என்பதை குறித்து காட்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.